நாகர்னா இது உண்மையாவே ஜாதி ரீதியான பிரச்சனையா இல்ல ஏதாவது மறைக்காம சொல்லுங்க. இந்த பிரச்சனை யாருக்கும் பயப்படாதீங்க. இன்ஸ்டாகிராம் எவ்வளவு நாள் பழக்கம் வந்தது? ஒரே நாள்லயே ராபரி பசங்க போனுக்கு இன்ஸ்டாகிராம்ல பழக்கமா கூப்பிட்டுருக்காங்க. என்னாச்சு மணி சொல்லணும். இன்ஸ்டாகிராம்ல பழக்கம்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்காங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ கட்டையில ஏதோ அடிச்சிருக்காங்க, கீறிருக்காங்க. கத்தி கட்டி வச்சுன்னா என்ன வருது? உங்க குடும்பத்துக்கு மட்டும் எழுப்பல, சமூகத்திலே எழுப்பல. நாங்களாம் எதுக்கு ஓடியாரோம்? அங்க இருந்து சென்னையில இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் எதுக்கு ஓடியாரோம்? துடிச்சு போய் ஓடியாரோம். எதுக்கு? நம்ம பையன் ஒருத்தர் இவ்வளவு நல்லா அறிவுபூர்வமா படிக்கிறான், நாளைக்கு ஒரு கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னால் நிக்கிறோம். நாங்க வெறும் காசு கொடுக்கறது மட்டும் இல்லமா, உணர்வுபூர்வமா வரும். காசு நாங்க அக்கௌண்ட்ல ஜிபேல அமைச்சிடலாங்க. எதுக்கு நேரா வரும்? ஒரு பையன் நம்ம சமூகத்துல இருந்து இவ்வளவு தூரம் வரான்னா அவன் நம்மளாம் பேக்ரவுண்ட் நிக்கணும். பொருளாதார ரீதியா தடங்களாயோ இல்லை எதனா பிரச்சனை நின்று கூடாது. கவர்மெண்ட் ஒரு மேல வரணும்னு நினைக்கிறோம். அரசு வீடு கொடுத்துருக்கு. இந்த வீடு யார் கொடுத்தது? முதலமைச்சர் இந்த வீடு கொடுத்துருக்காரு. நம்ம நல்லா நிம்மதியா தூங்கணும், நிம்மதியா இருக்கணும், அப்பதான் நம்ம படிக்க முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப இது என்ன ஆகுதுன்னா வெளியே ஜாதி ரீதியான பிரச்சனைன்றாங்க வெளியே நியூஸ்ல. உண்மையா இல்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்து உண்மைதானமா நீ சொல்றது? ஏன்னா இல்ல நாங்க இதுக்காக போராடலாம் தேவையில்லைல்ல. கன்ஃபார்மா? சரி, உடம்பு பாத்துக்கப்பா. நல்லா தைரியமா இரு. எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுனா உனக்கு எதனா ஒரு சங்கடம்னா கூட உடனே பேசு. நீ பேசுமா? சரி வரமா? உடம்பு நீங்களும் தைரியமா இருங்க, நாங்களாம் இருக்கோம்.